அனைவருக்கும் வணக்கம். அலகு 3 எழுதும் திறன்ல நமக்கு 15 கேள்விகள் கேட்பாங்க. அதுல முதல் பாடம் என்னன்னு பார்த்தோம்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல்னா இப்ப இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஒரு வாக்கியத்துல இந்த வார்த்தைகள்லாம் மாறி மாறி இருக்கும். அதை நம்ம கரெக்டா ஆட் பண்ணி போடணும். சரியான அது பொருள் தரணும். அதுதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தலுக்கான இலக்கம். நம்ம ஸ்கூல் புக்ல ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். இது படிக்கும் போது ஒண்ணுமே புரியல, பட் இப்ப நம்ம ஒரு ஆர்டரா சேர்த்து வச்சு படிச்சு பார்ப்போம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அதே மாதிரிதான் இதுல பாத்தீங்கன்னா பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இதுதான் கரெக்டான ஆர்டரா இருக்கும். இதுல சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். அடுத்தது இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இதுதான். அடுத்தது சொற்களை சேர்த்து சொற்றொடரை நீட்டி எழுதுக. நான் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அது பொன்னன் முன்னேறினான். வணிகம் செய்து பொன்னன் துணிமணிகம் செய்து பொன்னன் பொருளீட்டி முன்னேறினான் வரும். அடுத்தது நீ ஊருக்கு சென்றாய். நான் ஊருக்கு சென்றேன். அவள் ஊருக்கு சென்றாள். அவன் சென்றான். அவள் சென்றாள். அவர் ஊருக்கு சென்றார். இதுதாங்க சொற்களை ஒழுங்குபடுத்துவது. ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். பட் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துருவோம். முன்னாடி வரது பின்னாடி வர மாற்றி போட்டு வந்துருவோம். இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நம்ம தப்பே பண்ணக்கூடாது. தேங்க்யூ.